மகளிர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது உங்கள் நவீன் பிளாகர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிலுக்கு ஏதாவது ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது. ஸோ முலாம்பழம் ஜூஸ் போடலான்ட்டு இந்த கனி தமிழ் புத்தாண்டப்போ வாங்கினது. இந்த கனியெல்லாம் இருக்கிறதுல 2 முலாம்பழம் இருந்துச்சு. ஸோ அதை தான் ஜூஸ் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி எங்கள் அம்மா இந்த இடத்தெல்லாம் ரொம்ப குப்பையாட்ட வச்சுருக்காங்க. இந்த இடத்த குப்பையாட்ட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல கட் பண்ண ஆரம்பிக்கலாம். வேஸ்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸில் தான் ஊற்றலான்னு நினச்சேன். ஆனால் இது கட் பண்ண கிளாஸ்லேயே ஊற்றினா தான் இதோட டேஸ்ட் கரெக்டாக தெரியுங்கிறனால இதுலேயே ஊற்றிடுவோம். மாமே குடிச்சு சொல்லுங்க டேஸ்ட் எப்படின்னு. குடிங்க சமீர்க்கா. நெக்ஸ்ட் என் தம்பிகிட்ட போவோம். இன்டைமெண்ட்டு வேறு சாகசம்லாம் வேண்டாம். பஜ்ஜி இந்த குடி எப்படி இருக்கு? குடிச்சு சொல்லு. டக்குனு குடி ப்ளீஸ் ப்ரோ. குர்ராடி ப்ளீஸா. சரி விடுங்க, அவன் பீச்சு சுற்று பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவான். இப்போ நம்ம குடிச்சு பார்ப்போம். இஷ்டப்பட்டு செஞ்ச ஜூஸ். நல்லா இருக்கு. பட் தண்ணி ஊற்றி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தண்ணி ஊற்றி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது நல்லா திக்காக இருக்காண்ணா, செமையாக இருக்கு. அதான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸெல்லாம் சம்மருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாய் கொஞ்சம் வளருது. இந்த மாதிரி ஜூஸெல்லாம் சம்மருக்கு டெய்லியும் குடிங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லது. சம்மருக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.